அனைவருக்கும் வணக்கம். மேச்சேரி பகுதியிலிருந்து கதிரேசனுங்க. நம்ம நெட்சர்ப் இயற்கை இடுபொருள் பயன்படுத்தி மக்காச்சோளத்தில் அதிகமான மகசூல் எடுத்த விவசாயியோட அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம் வாங்க. என் பேர் கண்ணன். நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா புதுப்பட்டி கிராமம். எங்கள் தோட்டத்து பேர் பிகேஎஸ் தோட்டம். நான் மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் நடவு பண்ணியிருந்தேன். அதில் மாப்பிள்ளை சொன்னாருன்னு சொல்லிட்டு 1 ஏக்கர் ஆர்கானிக்கும் 1 ஏக்கர் இன்ஆர்கானிக்கும் பண்ணேன். ஆர்கானிக் பண்ணதில் பார்த்திங்கன்னா ஈல்டு பார்த்திங்கன்னா 34 மூட்டை வந்திருக்கு. இன்ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா 24 மூட்டை தான் வந்திருக்கு. இது மாப்பிள்ளை சொன்ன பிரகாரம் அந்த டேப்லெட் முறையை பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணதுனால அது ஈல்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 34 மூட்டைங்கிறது ஒரு நல்ல ஒரு ஈல்டு தான் எனக்கு தெரியுது. செலவும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா 7500 தான் ஆயிருக்கு. இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த உரத்தோட கூலி வைக்கிற கூலியோட எல்லாம் பார்த்திங்கன்னா 11400 ஆகிடுச்சிங்க. ஸோ செலவு கணக்குலையும் பார்த்தா நம்ம ஆர்கானிக் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஈல்டு நல்லா இருக்குங்க. இது நம்ம நிர்மல் மாப்பிள்ளை சொல்லி தான் இதை பண்ணணும். ஆர்கானிக்கு இன்ஆர்கானிக் கம்பேர் பண்ணும்போது ஆர்கானிக்கு பெட்டராக இருக்குதுங்க. ஈல்டு நல்லா இருக்குது. ஆமாம், உங்களுக்கு சோளம் திரட்சியெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்களா? முத்து பார்த்திங்கன்னா அண்ணன் நல்லா பிடிச்சிருந்ததுங்க. இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்ணன் நல்லா பிடிக்காமல் கொஞ்சம் ஈல்டு அதனால தான் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்கானிக் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா தண்டும் நல்லா பச்சையாக இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 110-15 நாள் வரைக்குமே தண்டு நல்லா கருகருன்னு பச்சையாகவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் காஞ்சிச்சு. இன்ஆர்கானிக்கில் கொஞ்சம் குயிக்காகவே காஞ்சிருச்சிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கு நல்ல ஈல்டுன்னு இப்போ நினைக்கிறேங்க. இனி வருங்காலங்களில் மக்காவுக்கு வெங்காயத்துக்கு எல்லாமே இதை பயன்படுத்தலான்னு இருக்குங்க. நன்றிங்கம்மா. இது போன்ற விவசாய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அலைபேசி எண்ணில் அழைக்கவும். அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம்.